சிம்பிளான இன்ட்ரோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுற ஃபெஸ்டிவல். மொட்டை மாடியில் அழகாக கூழ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. சுட சுட இருக்குது. ஸோ அதை ஆற வைக்கிறதுக்காக நாங்கள் அப்படியே மேலே வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு குழம்பு, எல்லா காயும் போட்டு பண்ணுற குழம்பு. நீங்கள் வெறும் காய் மட்டும் போட்டிங்கன்னா கார குழம்பு மாதிரி வரும். நீங்கள் இதில் கருவாடு போட்டிங்கன்னா நான்வெஜ் ஆகிடும். வேணுன்றவங்க இதை மட்டும் வெஜ்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ண போகிறோம். ஸோ முருங்கைக்கீரையில் அழகாக நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த முருங்கைக்கீரையை வந்து ஃபுல்லாக நம்ம வச்சு பொரியல் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 திங் தான் வந்து ரொம்ப முக்கியம். முருங்கைக்கீரை, அந்த குழம்பு, கூழ், இது 3 தான் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா கீழே வந்து குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இதை டேஸ்ட் பார்க்கக்கூடாது, சாமிக்கு வச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே வேப்பிலையை பறிச்சிட்டு வந்து அழகாக அதை தோரணம் கட்டியாச்சு. இங்கே எல்லாமே பூஜைக்கு தேவையான சாமிக்கு அலங்காரம் பண்ணுற எல்லா பொருளும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். என் நெத்தியில் எல்லோ கலரில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி இருக்குல்ல, அந்த பச்சரிசியை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி அதை கன்னத்துலேயும் நெத்திலையும் வந்து எல்லாருமே வந்து வச்சுக்கணும். ஸோ அம்மனுக்காக இதில் இருக்க எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்லி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எங்கள் அம்மா வந்து அழகாக க்யூட்டாக வந்து வச்சு விட்டாங்க. இந்த மாதிரி அழகாக கன்னத்துலேயோ நெத்திலேயோ எங்கள் மம்மி மஞ்சள் கலரில் வச்சு விட்ருக்காங்க. எனக்கு உங்களுக்கு நான் வச்சு விட்ற கொடுங்க. வேப்பலை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆடி மாதம். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்டதுமே வந்து வேப்பலை வந்து டிசாஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால் வேப்பிலை தோரணம்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எந்த கிருமியும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது பாருங்கள். அதனால் சைடில் வந்து மஞ்சள் அழகாக தேய்ச்சி குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே உள்ள சாமி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாயை போட்டு படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. குருகுருனா நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கான் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்த விட்டு அவன் நகரவே வேற இல்லை. இங்கே ஒன்று அங்கே ஒன்று வந்து என்ன தெரிகிறது, என்ன ஊத்துறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குறது. லக்கி மட்டும்தான் இருப்பான். ஐயோ எவ்வளோ அப்படி என்ன பண்ண. அம்மன் காப்பு கண்ணத்துல லைட்டாக போடுறோம். செல்லம் தான் அப்படியே என்ன வேலை செஞ்சாலும் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு செல்லத்துக்காக. இதனால் வாயில போடேன் ஆன்டிபயோட்டிக். மொட்டை மாடியில் ரெடி பண்ணி வச்சுருக்க கூழை கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு எங்கள் அக்காவும் மச்சானும் அலேக்கா தூக்கிட்டு வந்து கீழே அழகாக எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ கூழை வந்து நம்ம கீழே சாமி முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒரு முரத்தில் வெண்பொங்கல் உருண்டையாக பிடிச்சி உருண்டையாக அதுக்கு மேலே குட்டி குட்டி வெல்லத்தை எடுத்து நம்ம மேலே வந்து வைக்க போகிறோம். எங்களுக்கு அதை கூட ஆர்வமாக பார்த்தா ஐயோ சாப்பிட்றாதரா அப்படின்ட்டு ஆர்வமாக அவனை தள்ள சொல்லிவிட்டு அதுக்கு மேலே அழகாக வெல்லத்தை வச்சு ஒன்றா அந்த முறம் ஃபுல்லுமே வந்து அந்த மாதிரி எல்லா உருண்டையுமே வந்து பிடிச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம சாமி முன்னாடி உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் எங்கள் லக்கி வந்து அழகாக பார்த்துட்டே இருக்கான். அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஸோ எப்படா கூழ் ஊற்றுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நாங்கள் 3 பேரும் பார்த்துட்ருக்கோம். இவனுக்கும் நாங்கள் அழகாக மஞ்சளில் போட்டு குங்குமம்லாம் வச்சோடனே செம்ம க்யூட்டாக ஹேண்ட்ஸம் ஆகிட்டான் என் குட்டி செல்லம். ஒரு முரத்தில் மேலே இலை போட்டு அதுக்கு மேலே துள்ளு மாவை மேலே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெல்லத்தை தூவி அப்படியே மேலே பரபரன்னு பரப்பி விடணும். சாமிக்கு பக்கத்துலேயே நிறைய சொம்பு தண்ணி வச்சுருக்கோம். வாழைப்பழம், மஞ்சள், பூ, பழம் அது எல்லாமே வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பக்கத்தில் ஒரு பானையில் வந்து என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பானகரம் சொல்லிட்டு அதில் வந்து இந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்தா மாதிரி ஒரு ட்ரிங்க், அது சாமிக்காக வைக்கிறது அந்த ட்ரிங்க்கு. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம விளக்கு செஞ்சு அதில் நெய் ஊற்றி வந்து இலையில வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு கூடையே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கூழ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கெட்டியாக பண்ணி வச்சுருக்கோம் கூழ் எடுத்து இன்னொரு சட்டியில் போட்டு அதை கலந்து அதுக்கு மேலே வேப்பிலையை போட்டு அதை சுற்றி வேப்பிலையை வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் விளக்கெல்லாம் ஏற்றி அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து எடுத்து கரைச்சி தான் நம்மளுக்கு இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை, முருங்கைக்கீரையில் வந்து செஞ்ச கீரை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்பு, எல்லா காயும் போட்டு செஞ்ச சூப்பரான குழம்பு. இதில் வந்து நம்ம கருவாடு போட்டோன்னா அது நான் வெஜிடேரியன், போடலைன்னா அது வெஜ். அதுக்கப்புறம் அழகாக உருண்டை பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, வெண்பொங்கல் உருண்டை. அதுக்கு மேலே வெல்லம் வச்சு அதுக்கப்புறம் இந்த துள்ளல் மாவை அதுக்கு மேலே லைட்டாக வேப்பிலை தூவி விட்டுருக்காங்க. ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா, நறுக்குன வெங்காயம். இது வந்து அந்த கூழில மேலே அப்படியே தூவி விட்டு சாப்பிட்டோம்னா, சும்மா சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால தான் வெங்காயம். நெறைய வெங்காயம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும் அந்த குழம்போட. ஸோ, அதனால வெங்காயத்தையும் நாங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம அம்மனுக்கு சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கீழ எடுத்துட்டு போறோம். கீழ எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து குடுக்க போறோம். ஸோ, வாங்க கீழ போலாம். கீழே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு இலையில கூழ், தயிர், அதுக்கப்புறம் அந்த குழம்பு, கூட்டு எல்லாமே வச்சுட்டு சாமிக்கு வந்து நம்ம படையல் போட போகிறோம். ஏன்னா சாமி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும். ஸோ அதுதான் முறை. ஸோ சாமிக்கு படையல் வச்சுட்டு எங்கள் அப்பா வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். சாமி பொறுமை சாமி, பொறுமை. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அம்மாச்சி ஆர்த்தி எடுக்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக பரவாயில்ல, நல்லா தெரியுது, உங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது. எங்கள் அம்மாச்சி தொடர்ந்து அடுத்து எங்கள் மம்மி ஆர்த்தி காட்ட போகிறாங்க. அவங்கள அடுத்து எங்கள் அக்காவும் மச்சானும். பத்திரகாளி அம்மாவா? ஸோ கடைசியாக கடைக்குட்டி நான் வந்து ஆர்த்தி எடுக்க ஆரம்பித்து விட்டேன். அடுத்து எங்கள் அம்மாச்சி எல்லாருக்கும் விபூதி பூசி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் போய் விபூதி பூசிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தலையில் கொஞ்சம் நெத்தியில் வச்சு அழகாக இவ்வளோ போஸ் கொடுக்குறாங்க பாருங்க, சூப்பராக. அதில் எங்கள் அம்மாச்சி வேறு லெவலில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் லக்கி செல்லத்துக்கு விபூதி வைக்கிறேன்ட்டு வச்சு விட்டாங்க அழகாக. ஸோ அவனை எங்கள் வீட்டில் செல்லக்குட்டி தானே. ஸோ அவனுக்கு வச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சாமி முன்னாடி விழுந்து கும்பிடுறோம். கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம கீழே போட்டிருக்க அழகான கோலத்துக்கு நடுவில் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக அடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே வந்து மேலே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கீழே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். எங்கள் டேடி அலேக்கா சூப்பராக தூக்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. மேலேருந்து கீழே கரைச்சி வச்ச கூழை வந்து இந்த சட்டியில் இருக்கிறது ஃபுல்லுமே வந்து நம்ம ரோட்டில் வச்சு இப்போ எல்லாருக்கும் கொடுக்க போகிற பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அதை அலேக்கா தூக்கி அழகாக அந்த கோலத்துக்கு நடுவில் எங்கள் டேடி வச்சிட்டாரு. வச்சதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த கீரையை கையிலே வச்சு இந்த வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் அதுக்கப்புறம் அந்த கீரையும் வந்து கீழே வச்சுட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து எங்கள் பாட்டி பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேயும் ஒரு பூஜை போடணுமா. இங்கே சுற்றி வந்து எல்லா பொருளுமே வந்து சுற்றி கும்பிட்டதுக்கப்புறம் சூரிய பகவானையும் கும்பிடணுன்னு சொல்லிட்டு மேலே சூரியனுக்கும் வந்து காமிச்சு இங்கே வந்து ஒரு பூஜை பண்ணாங்க. திருப்பி மணி அடித்து பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து திருப்பி சாமி தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் கூழ் ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ இதுதான் அது கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி டம்ளரும் அதுக்கப்புறம் அந்த கிண்ணமும் வச்சுருந்தோம். ஸோ அதை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, இருந்தாலும் அந்த வெயிலை தாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் வந்து கூழ் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஹாப்பி ஃபேஸோடு வந்துட்டு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு மேலே வந்துட்டோம். இந்த வெயிலில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறது கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குது. இருந்தாலும் அப்பாடியாக ஒரு வழியாக முடிஞ்சிச்சு, கீழே இருக்க கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வெயிலை தாங்க முடியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே வாசல்லையே ரெஸ்ட் எடுத்துட்டேன் நானும் எங்கள் லக்கியும். ஏன்னா இவன் வேறு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் சமையலுக்கு சூப்பராக ஒரு நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து சைடில் கொழுக்கட்டை, அந்த கொழுக்கட்டையை வச்சு ஒரு விளக்கு, இந்த சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எக்கு, இதெல்லாம் வந்து ஊற்றி முடித்ததுக்கப்புறம் சாயங்காலம் சாமிக்கு படையல் போடுறதுக்கு செஞ்சு சாயங்காலம் சாமிக்கு படையலும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த விளக்கேற்றி திருப்பியும் ஒன்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி இன்னொரு பூஜை வந்து சாயந்தரம் சாமிக்கு போட்டோம். ஸோ அதை போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளும் வந்து வெட்டுன்னு வெட்டலாம் சாமி பேரை வச்சு. சாமிக்கு படையல் வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்றோம். ஸோ அவ்வளோதான் ஆடி மாத ஃபெஸ்டிவல். இது வந்து எங்கள் பாட்டி வந்து வருஷமாக பண்ணிட்டு வராங்க. எங்கள் பாட்டியை தொடர்ந்து எங்கள் அம்மாவும் வந்து வருஷம் சாமி கும்பிட்டுட்டு பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆடி மாத கூழ் ஊற்றுற திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.